Welcome to JM Students Edu. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 11th standard accountancy unit 4 ledger sum number 8. Enter the following transaction in the books of Ganeshan and post them into the ledger. So enter the following transaction சொன்னாலே அது journal entry தான். journal entry போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த பர்டிகுலர் லெட்ஜரும் அவங்க கொடுக்கல. அப்ப நம்ம எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஓபன் பண்ணணும். ஓகேவா? So 2017 October 1 started business with cash 25,000. So என்ன entry எழுத போறோம் இதுக்கு? Cash account data to capital account. So cash to capital amount 25,000. அடுத்தது 5 deposited into bank 12,500. Deposited into bank க்கு என்ன entry எழுத போறோம்? Bank account to cash account 12,500. அடுத்தது purchased furniture and payment by check ன்னு சொல்லியிருக்காங்க. purchased furniture அப்ப இது நல்லா purchased goods தான் அது purchases. purchased furniture னா அது furniture தான். புரிஞ்சுதா? ஓகே. so furniture debitல போடணும். furniture account data to bank account. ஏன் bank செக்னால இங்க நம்ம என்ன அக்கவுண்ட் எழுதுறோம்? bank account. amount 2,000. 15 goods purchased for cash 5,000. இங்க தான் goods purchased. அப்ப இதுதான் purchases. so purchases account date to cash. amount 5,000. Next 19 sold goods to Vasu on credit. sold goods to Vasu on credit 4,000. அப்ப இதுக்கு என்ன entry எழுத போறோம் நம்ம? Vasu account data to sales account. ஏன் Vasu debitல வரான்? credit sale he is a giver. அதனால அவன் எதுல வரான்? debitல வரான். so Vasu account data to sales account. அடுத்தது goods worth ₹500 taken for personal use. personal யூஸ்னாலே அது என்னது நமக்கு? drawings. so drawings நமக்கு எதுல வரும்? டெபிட்ல தான் வரும். goods தான் எடுத்திருக்கான். அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்? drawings account data to purchases account. கேஷா எடுத்தா to cash எழுத போறோம். goods எடுத்தானா to purchases ன்னு எழுதணும். ஓகே. இப்போ என்னென்ன அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணணும்னு பார்த்தா cash account, capital account, bank account, furniture account, purchases account, Vasu account, சேல்ஸ் அக்கௌண்ட், டிராயிங் அக்கௌண்ட். இது எல்லாம் ஏன்னா அவங்க பர்டிகுலரா என்ன அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணல. அதனால நம்ம எல்லா அக்கௌண்ட்டும் இங்க ஓபன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட், கிரெடிட் சைட். லெஃப்ட் சைடு வந்து டெபிட், ரைட் சைடு வந்து கிரெடிட். டெபிட் சைட், கிரெடிட் சைட் போட்டுக்கோங்க. இங்க வந்து டெபிட்னு மென்ஷன் பண்றதுக்கு டிஆர் போடணும், கிரெடிட்னு மென்ஷன் பண்றதுக்கு சிஆர். நம்ம கண்டிப்பா அதை எழுதணும். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் ருபீஸ். டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் ருபீஸ். முதல் கேஷ் அக்கௌண்ட் போடுறோம். கேஷ் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல நம்ம என்ன எழுதணும்? டு கேபிட்டல். ஸோ அக்டோபர் 1 டு கேபிட்டல் அக்கௌண்ட் 25,000. டெபிட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எழுதணும். ஸோ அடுத்து கேஷ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கேஷ் இங்க நமக்கு கிரெடிட்ல இருக்கு. ஸோ இப்போ கிரெடிட்ல எழுத போறோம். என்னென்ன எழுதணும்? பை பேங்க் அக்கௌண்ட். ஸோ அக்டோபர் 5 பை பேங்க் அக்கௌண்ட் 12,500. ஸோ அடுத்து எங்க கேஷ் இருக்கு? ஸோ இங்க கேஷ் இருக்கு. கேஷ் வந்து கிரெடிட்ல இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல எழுத போறோம். என்னென்ன எழுதணும்? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 5,000. பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 5,000 எழுதியாச்சு. அடுத்தது எங்க கேஷ் இருக்கு? ஸோ எங்கேயும் கேஷ் இல்லை. ஸோ கேஷ் ஐட்டம்ஸ் அவ்வளவுதான். இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். இங்க நமக்கு டெபிட் சைட்ல 25,000 இருக்கு. கிரெடிட் சைட்ல 12,500, 5,000 ஆட் பண்ணா 17,500. ஸோ இங்க 25,000ல இருந்து கிரெடிட் சைடோட பேலன்ஸ், கிரெடிட் சைடோட டோட்டல் 17,500 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 7,500. அப்ப இதுதான் பேலன்சிங் அமௌண்ட். ஸோ பேலன்சிங் அமௌண்ட் நம்ம என்னென்ன எழுதுவோம்? பேலன்ஸ் கேரி டவுன். எந்த சைட்ல எழுதணும்? எங்க டோட்டல் கம்மியா இருக்கோ அந்த சைட்ல இருந்து. எந்த சைட்ல டோட்டல் கம்மியா இருக்கு? கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் கம்மியா இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல ஸோ மந்த் எண்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் amount 7,500. so அது கீழே டோட்டல் both the sides 25,000. ஏன்னா 7,500 ஆட் பண்ணும்போது இங்கேயும் 25,000 நமக்கு டோட்டல் வந்துடும். இப்போ நமக்கு பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கேரி டவுன் எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. அது நம்ம எந்த சைட்ல எடுத்துட்டு வரணும்? டெபிட் சைட்ல எடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் நவம்பர் 1 போட்டு டூ பேலன்ஸ் brought down 7,500. இதுதான் கேஷ் அக்கௌண்டோட பேலன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்.
இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. ஸோ நம்ம எந்த சைட்ல எழுத போறோம்? கிரெடிட் சைட்ல என்னென்ன எழுதணும்? பை கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ டேட் எழுதிக்கலாம். October 1 பை கேஷ் அக்கௌண்ட் 25,000. ஸோ வேற எங்கேயாவது கேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். வேற எங்கேயும் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்ல. அப்போ மந்த் எண்ட்ல அதை க்ளோஸ் பண்றோம். ஸோ இங்க எந்த பேலன்ஸும் கிடையாது. அப்போ நம்ம அப்படியே அந்த பேலன்ஸ் எந்த சைட்ல எழுதுறோம்? நம்ம டெபிட் சைட்ல எழுதுறோம். October 1 தரும் 2 பேலன்ஸ் கேரி டவுன் 25,000 டோட்டல் போட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற கேரி டவுன், டெபிட் சைட்ல இருக்கிற கேரி டவுனை நம்ம கிரெடிட் சைடுக்கு கொண்டு வரோம். November 1 பை பேலன்ஸ் brought down 25,000. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்? பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டுக்கலாம். பேங்க் இங்க எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. அப்ப எந்த சைட்ல எழுத போறோம்? டெபிட் சைட்ல என்னென்ன எழுதணும்? 2 கேஷ் 12,500. October 5 2 கேஷ் 12,500 எழுதியாச்சு. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஃபர்னிச்சர்ல இருக்கு. பேங்க் கிரெடிட்ல இருக்கு. அப்ப நாமள எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைட்ல எழுதணும். பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ October 10 பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2,000. ஸோ வேற எங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தா வேற எங்கேயும் பேங்க் அக்கௌண்ட் இல்லை. ஸோ நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெபிட் சைட்ல 12,500 இருக்கு. கிரெடிட் சைட்ல 2,000 இருக்கு. ஸோ 12,500ல இருந்து இந்த 2,000 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? 10,500. இதை நம்ம டோட்டல் கம்மியா இருக்கிற சைட்ல தான் போடணும். அப்ப இங்க கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் கம்மியா இருக்கு. ஸோ இங்க பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு நம்ம 10,500 அது க்ளோசிங் டேட் ஆஃப் த மந்த் எழுதி போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் போர்ட் சைட்ஸ் நம்ம டோட்டல் ஒரே லைன்ல எழுதுறோம். அப்புறமா நமக்கு இங்க கிரெடிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸ் கேரி டவுனை நம்ம டெபிட் சைடுக்கு ப்ராட் டவுன் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,500. அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டாச்சு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எங்க இருக்கு? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல நம்ம என்னென்ன எழுதணும்? 2 பேங்க் அக்கௌண்ட் எழுதணும். அப்ப October 10 டெபிட் சைட்ல 2 பேங்க் அக்கௌண்ட் 2,000. ஸோ வேற எங்கேயாவது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்கா பார்த்தா வேற எங்கேயும் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இல்லை. அப்ப மந்த் எண்ட் டேட் போட்டு அதை அப்படியே நம்ம பேலன்ஸ் கேரி டவுனா கொண்டு வரோம். பேலன்ஸ் கேரி டவுன் 2,000. ஸோ டோட்டல் போட்டதுக்கு அப்புறம் கிரெடிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸ் கேரி டவுனை நம்ம டெபிட் சைடுக்கு ப்ராட் டவுன் பண்றோம். நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,000 எழுதியாச்சு. அடுத்து என்ன அக்கௌண்ட் போட போறோம்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போடணும். பர்ச்சேசஸ் போட்டாச்சு. இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. ஸோ இப்போ டெபிட் சைட்ல நம்ம என்னென்ன எழுதணும்? 2 கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். October 15 2 கேஷ் அக்கௌண்ட் 5,000. October 15 2 கேஷ் அக்கௌண்ட் 5,000. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு பர்ச்சேசஸ் இருக்கு. இங்க லாஸ்ட் என்ட்ரியில பர்ச்சேசஸ் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரெடிட் சைட்ல எழுதணும். என்னென்ன எழுதணும்? பை டிராயிங் அக்கௌண்ட். October 22 பை டிராயிங் அக்கௌண்ட் அமௌண்ட் 500. ஸோ இப்போ இங்கே நமக்கு டெபிட் சைட்ல 5,000 இருக்கு. கிரெடிட் சைட்ல 500 இருக்கு. 5,000 இருந்து 500 மைனஸ் பண்ணா 4,500. இதுதான் பேலன்ஸ். இது நம்ம எந்த சைட்ல எழுதுறோம்? டோட்டல் கம்மியா இருக்கிற சைடு இங்க 500 தான் அப்ப எழுதணும். எண்ட் ஆஃப் த மந்த் டேட் போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் 4,500. அதுக்கு கீழே டோட்டல் போர்ட் ரெண்டு சைடும் ஒரே லைன்ல வர மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸை நம்ம டெபிட் சைடுக்கு கொண்டு வரோம். நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு 2 பேலன்ஸ் brought down 4,500. நெக்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தா வாசு அக்கௌண்ட். சரி, வாசு அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டுக்கலாம். வாசு அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. இப்போ நாமளும் எந்த சைட்ல எழுத போறோம்? டெபிட் சைட்ல 2 சேல்ஸ் அக்கௌண்ட் எழுத போறோம். ஸோ October 19 2 சேல்ஸ் அக்கௌண்ட். October 19 2 சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 4,000. ஸோ அவ்வளவுதான், வேற எங்கேயும் வாசு அக்கௌண்ட் கிடையாது. அப்ப அது அப்படியே நம்ம என்ன பண்றோம்? பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு நம்ம கிரெடிட் சைடு கொண்டு வரோம். எண்ட் டேட் போட்டுக்கிறோம். பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு 4,000 டோட்டல். கிரெடிட் சைடில் இருக்கிற பேலன்ஸ் அப்படியே டெபிட் சைடுக்கு நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு பேலன்ஸ் brought down சொல்லிட்டு எடுத்து வந்தாச்சு. அடுத்தது என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்? சேல்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்னு ஹெட்டிங் போட்டுக்கலாம். சேல்ஸ் எங்கே இருக்கு? சேல்ஸ் கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல நம்ம என்னன்னு எழுதணும்? பை வாசு அக்கௌண்ட்னு எழுதணும். அமௌண்ட் 4,000. October 19 கிரெடிட் சைட்ல பை வாசு அக்கௌண்ட் அமௌண்ட் 4,000. நமக்கு டெபிட்ல பேலன்ஸ் கொண்டு வரோம். ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் 4,000. டோட்டல் போட்டாச்சு.
டெபிட் சைடில் இருக்கிற பேலன்ஸ் அப்படியே நம்ம கிரெடிட் சைடில் எடுத்துட்டு வரோம். பை பேலன்ஸ் brought on நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு எடுத்துட்டு வரோம். லாஸ்ட் ஃபைனலா என்ன அக்கௌண்ட் போட போறோம்? டிராயிங் அக்கௌண்ட். ஸோ டிராயிங் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம். டிராயிங் எங்க இருக்கு? டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல இன்னும் டெபிட் சைட்ல 2 பர்ச்சேசஸ்னு எழுத போறோம். ஸோ அக்டோபர் 22 2 பர்ச்சேசஸ் 500. அக்டோபர் 22 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 500. ஸோ அவ்வளவுதான் டிராயிங் அக்கௌண்ட், வேற எங்கேயும் கிடையாது. அது அப்படியே நம்ம கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்துட்டு வரோம். டோட்டல் போட்டுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு பேலன்ஸ் brought down சொல்லிட்டு எடுத்து வந்து காமிக்கிறோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.